அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கவே ஆற்றலற்று போகிறோம். அழுத கண்ணீர் ஆராய் பெருகும், ஆறுதலுக்கு கூட ஆளில்லை. கண்ணீர் காடாக பெருகினாலும் கண் துடைப்பார் யாரும் இல்லை. சிற்றறிவு உயிரினம் கூட மனிதத்தை போதிக்கையில் ஆறறிவெல்லாம் மிருகத்தை போதிப்பானேன். வண்ணமயமானது வாழ்க்கை என்று தன் சிறகை வானுயர்த்தும் முன்னே இந்த வன்கொடுமை நிகழ்வானேன். பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்களிக்கும் உரிமை, சட்டசபை, மக்களவை, மாநிலங்களவை, ஐநா மன்றம், அப்பப்பா எல்லாம் உரிமை இருந்தும் இந்நிலை இங்கிருப்பானேன். தேவையை கூட கேட்டு வணங்கி பெறுவானேன். சரி, பார்த்தால் கூட பாவமாகி போகும் பிராமண கோட்பாட்டில் கோட் சூட் போட்டு இருவிரல் காட்டி புரட்சி செய்தும் உரிமை இல்லாமல் இருப்பானேன். இதற்கு அவரா காரணம் என்று கேட்டுவிடாதீர்கள். அனைத்திற்கும் வியாக்கியானம் பேசும் கற்ற ஆறறிவு பெற்றவர்களே, கைப்பின்னி கால் குறுகி தலைக்க விழுந்து நடந்தபோதே கற்ற அறிவால் சட்டம் இயற்றியதாக புகழாரம் பாடுபவர்களே, இடஒதுக்கீட்டிற்கு இடம் கொடுத்தார் சரி, இயற்றிய இடஒதுக்கீட்டில் இன்னும் உள்ளதே உரிமை பிரச்சனை. பூர்வக்குடிகளுக்கு இடஒதுக்கீடு என்பதே மாயைதான். சட்டத்தை எழுதியவரை என்ன குறை சொல்ல? அவரா எழுதினார்? சட்டத்தை நான் எழுதவில்லை, என் கையை பிடித்து எழுதினார்கள் என்று சொல்லியவரிடம், பிராமண பெண்ணை கட்டியவரிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? பெற்ற சுதந்திரம் விடுதலையாயில்லாமல் சுதந்திரம் தந்திரமானதாலோ? வார்த்தையில் கூட விடுதலையை பெறாத வரலாற்றின் வழி நிறைந்த வாழ்க்கையை சொல்ல என் நாப்படும் பாடு சொல்வதற்கில்லை. எஜமானர்கள் அடிமையானார்கள், அயோக்கியர்கள் ஆட்சியாளர்களானார்கள். வந்தவன் மேல் சாதியானான், இருந்தவன் கீழ் சாதியானான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன் என்று பாடி நின்ற வாரிசுகள் எல்லாம் வாழ்விழந்து நின்றது. 1968 ₹1.25 ₹2 ஊதிய உயர்வு கேட்டு வைத்த கோரிக்கைக்காய் கலவரத்தில் கூரையில் தஞ்சமடைந்த 44 உயிர்களை கொன்று குவித்தது இந்த அதிகாரம். சட்டத்தின் ஓட்டையில் உரிமையெல்லாம் உடல்களாய் நெருப்பில் இருந்து கொண்டிருந்தது. 1992 முன்னொரு காலத்தில் வாழ்ந்தும் இன்று வீழ்ந்தும் போன அறியாமை மக்களின் அவலம், வரலாறாய் மாறியிருக்க வேண்டிய மக்கள் வன்மமாய் வீழ்த்தப்பட்ட கதையை சொல்வதற்கு கூட மனமில்லை. ஆணுறுப்புகள் அறுக்கப்பட்டு அடுத்தவரின் வாயில் திணித்து பேயாட்டமாடியது அந்த கூட்டம். அதிகாரத்தின் அரக்கத்தனம் அரங்கேறிய தினம், உலக ஒடுக்குமுறையின் உச்சம் குறிஞ்சாங்குளம். அவர்கள் வடித்த கண்ணீரில் கரிசல் காடே அதிர்ந்து நின்றது. 1999 ₹30 ஊதிய உயர்வுக்காக மரண ஓலமாகிய மாஞ்சோலை, பூஞ்சோலையாயிருக்கும் மாஞ்சோலையின் மரண ஓலம் மனிதத்தை எல்லாம் கேள்வி கேட்கவில்லையா? 2018 மே 22 தூத்துக்குடி படுகொலை. தன் இறுதி நம்பிக்கையாய் எழுதி வைத்த சட்டத்தை நம்பி போராட வந்தவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த அதிகாரம். 2009 முள்ளிவாய்க்கால். 1.5 லட்சம் மக்களின் மௌன வழிகளின் ஒப்பாரி ஓலங்கள் கேட்டு சுற்றுகின்ற பூமி கூட சற்று நின்று சுற்றும். புலன் அனைத்தும் நின்று துடிக்கும். ஓடும் நீரும் ஒரு நிமிடம் நின்று பார்க்கும். வீசும் காற்றும் நின்று வீசும். கல் கூட கரைந்தோடும். பூக்களை பறித்தல்லவா புன்னகைத்தாய்? அன்பையே அறமாய் போதித்த ஒரு இனத்தின் மக்கள் இன அழிவை சந்தித்தும் இறையாண்மை பேசியதே ஒரு கூட்டம். இறையாண்மை பேசும் இரக்கமற்றவர்களே, தன்பகை கொண்டு போர்க்களம் புகுதல் கூட போர்ப்பிழை என்று போருக்கு விதியெழுதிய பேரன்பானவர்கள். கட்டிய நிலையில் தந்தை, மார்பு அறுபட்ட நிலையில் தாய், பிறப்புறுப்பில் துப்பாக்கியோடு இருந்த அக்கா, நிர்வாண நிலையில் தங்கை, மல வாசல் வழி இரும்பு கம்பியோடு இருந்த தம்பியின் உடல், அணு அணுவாய் அக்கரம் செய்த அரக்கர்களின் உச்சம். செய்தி வாசித்த இசைப்பிரியா இருகை கூப்பி கைதியாகியும் இரக்கமற்று வன்புணர்வு செய்த வன்மம். இசைப்பிரியாவின் இன்னுயிர் இறக்கும் தருவாயில் அவள் இதயம் வடித்த இரத்தத்திற்கு பதிலேதும் இருக்கிறதா நம்மிடத்தில்? தன்னலமற்ற தலைவர் தன் தந்தை தமிழீழத்தின் விடுதலைக்காய் தன்னை இழந்து போராடுகையில் பாலகன் பாலச்சந்திரனின் படுகொலை. ஐயகோ, நெஞ்சம் விக்கித்து விம்மி அடைக்கிறது. நேற்று, இன்று, நாளையும் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் வெறும் பணம், அதிகாரம், அரசியல் மட்டுமாயிருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள்? இல்லை என்று சொல்கிறவர்கள் கூட வேறொன்றை சொல்லி கடந்து செல்கிறீர்கள். இது மர்மம். ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எண்ணும் உங்களுக்காக வரலாறு மிக முக்கியம். உண்மையின் உருவம் ஒரு நாள் வெளிப்படும். காலம் கடந்து சென்றாலும் கண்டிப்பாய் அது கள்ள மௌனம் காக்காது. உண்மைகள் வெளிப்படும் காலம். உங்களுக்காய்
அந்த வலி நிறைந்த வரலாறுகள், மர்மமாய் தொக்கி நிற்கும் கேள்விகளுக்கு பதில்கள். என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. இந்த கூறலுக்கு உண்மை கூறலாய் திருமிகு முனைவர் பாண்டியன் ஐயாவும் 5ஆம் தமிழர் சங்கம் மற்றும் 5ஆம் யுக கட்சியும். வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாடாம். அதனால்தான் வந்தேரிகள் எல்லாம் வன்மம் செய்ய மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் வரலாறிழந்து நிற்கிறோம். தற்போது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்பவரின் மரணம். உங்களின் கவனத்திற்காக நன்றி, வணக்கம்.